ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வாங்க, இன்னைக்கு நேற்று க்ளீன் பண்ண கணவாயை ஃப்ரிட்ஜில் வச்சு இன்னைக்கு எப்படி சமையல் பண்ணலான்னு பார்க்கலாம். நல்ல கணவாயை தண்ணியில் போட்டு ஒரு 4 தண்ணி தேவைப்படும் கழுவுறதுக்கு. பாருங்கள், அவ்வளோ அழுக்கு இருக்கும் அதில். தண்ணி கலர் நல்லா பளிச்சுன்னு வர்ற வரை நீங்கள் கழுவிட்டே இருக்கணும். 4 தடவை 5 தடவை கழுவி நல்லா புழிஞ்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணியை இன்னும் கொஞ்சமே அழுக்காக தான் இருக்குது. மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். இப்படி நல்லா கழுவி எடுத்து உங்களுக்கு புளிய முடியலை, தண்ணி வடியலைன்னா இப்படி ஒரு ஃபில்டர் மாதிரி ஒரு பவுலில் போட்டு வச்சிங்கன்னா அதுவே தண்ணி இறங்கிரும். தண்ணி இருக்கவே கூடாது கொஞ்சம் கூட, ஏன்னா சமையல் பண்ணும்போதும் தண்ணி வரும். நீங்கள் பாருங்களேன், இப்போ நல்லாவே தண்ணியை வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம அந்த வடிகட்டி பிழிஞ்சி எடுத்த கணவாயில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன், 2 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கிறேன். ரெண்டையும் நல்லா கலந்து விடணும். நல்லாவே கலந்தாச்சு. செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. எங்கள் ஊர் ராமேஸ்வரம். இப்போ நான் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் எப்படி இந்த கணவாய் செய்வாங்கன்னு காட்டுறேன். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு, கடாய் சூடானதும் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்கள். பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க, முதுகு வலினா இருக்குன்னா நீ கனவா சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க ராமேஸ்வரத்தில். நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. கணவாயை போட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மூடி போட்டுக்கரலாம். கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. நம்ம தண்ணியே சேர்க்கலை, எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றணும். இப்போ நம்ம ஒரு 1/4 கை அளவுக்கு பூண்டு எடுத்து சேர்த்துக்கோங்க. பூண்டை நச்சு தட்டி தான் போடணும். தட்டி உள்ளே போட்டு விடுங்க. நீங்கள் கொஞ்சம் கணவாயாக இருந்தால் கொஞ்சம் பூண்டு போடுங்க, ஒரு 4-5 பல் போதும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்றிரும். இந்த பூண்டு போட்டோடனே அவ்வளோ ஒரு வாசம் வரும். உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சுக்கலாம். பாருங்க, தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வற்றிருச்சு பாருங்களேன். இப்படியே கூட சாப்பிடலாம். ஆனால் பட் இதை விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கணும்னா இதை நீங்கள் அடுப்புலேயே வச்சுருங்க. இன்னும் நல்லாவே வறுபட்டு அப்படியே காஞ்ச மாதிரி தனித்தனியாக வரும், ஒன்று ஒன்று கிடைக்கும். இப்போ உள்ள கணவாய் ஃபைட்டு நடக்கும், சத்தம் கேட்கும். நீங்கள் சமையல் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கணவாய் எப்பயுமே வெடிக்குங்க சட்டியில். அந்த நேரத்தில் நீங்கள் மூடியை திறந்துடவே செய்யாதீங்க. நல்லாவே ஃபைட் ஆகுது உள்ள. உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? டிக் டிக் டிக்னு சவுண்டு, வெடிக்கிற சவுண்டு கேட்குதா? ஓப்பன் பண்ணிடாதீங்க, முகத்துல எல்லாம் வெடிச்சிரும். மூடியை ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் கரண்டி வச்சு கிண்டிடாதீங்க. வாவ், சூப்பராக நம்மளுக்கு வறுபட்டுருச்சு. இன்னும் சத்தம் கேட்குது. இப்படிலாம் பண்ணாதான் இந்த கணவாய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். எனக்கு வறுபட்டுருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, ஓரளவு தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வாவ், இப்போ பாருங்கள், இப்போ வெடிக்காது, ஆறிடுச்சு. சூடாக இருக்கும்போது தான் வெடிக்கும்.
இந்த மாதிரி ஐயோ பார்க்கும் போதே வாயில் எச்சி ஊறும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கணவாய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் முக்கியமாக இந்த மெத்தடில் நீங்கள் பூண்டு போட்டு தண்ணி சேர்க்காமல் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்களேன். அவ்வளோ ஒரு வாசம். இதெல்லாம் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். சீ ஃபுட்டு தான். மீன் கூட வாரம் வாரம் கிடச்சிரும். இந்த மாதிரி கணவாய் இறால்லாம் என்றைக்கும் ஒரு நாள் தான் கிடைக்கும். கிடைக்கிறப்போ மறக்காமல் வாங்கி சமையல் பண்ணி சாப்பிட்ருங்க. உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானது இந்த இயற்கை உணவு. இதெல்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் செல்வஜோதி பிரியா.